அருணாச்சல் பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிஜேபி ஹேட்ரிக் அடித்திருக்கிறது. சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் நோட்டாவுக்கும் கீழே வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த மணிப்பூர் இஷ்யூ வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ளேயே எடுபடல. கூட்டணியின் பலத்தால் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடிக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி செய்த மிகப்பெரிய தவறு சந்திரபாபு நாயுடுவை கைது செய்தது. ஒடிஷால ஒரு இழுபறி இருக்கும் என்று எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. தபால் ஓட்டுங்கிறத திடீர்னு அதை ஒரு ஆயுதமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அது ஏன்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அருணாச்சலில் ஹாட்ரிக் அடித்திருக்கிறது பாஜக. வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு அருணாச்சல் பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகின. பிஜேபி ஹேட்ரிக் அடித்திருக்கிறது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சியை பிடித்திருக்கிறது. அங்க மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை 60. அந்த 60ல 46 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றி இருக்கிறது. 2019 கூட 41 தொகுதிகளில் தான் வென்றிருந்தது. இந்த தடவை 5 தொகுதிகள் கூடுதலாக அது வென்றிருக்கிறது. இந்த தடவை என்னன்னா, வேட்புமனு தாக்கல் செய்கிறப்பவே கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகளில் பிஜேபியை எதிர்த்து எவருமே வேட்புமனு தாக்கல் பண்ணல. அதனால வேட்புமனு தாக்கல் தொடர்பான அந்த கடைசி நாளன்றே பிஜேபிக்கு 10 எம்எல்ஏக்கள் கிடைத்து விட்டனர். சோ தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே பிஜேபிக்கு அன்அப்போஸ்டா 10 எம்எல்ஏக்கள் கைவசம் இருந்தனர். சோ இந்த 10 தொகுதிகள் போக மீதி 50 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடந்த அதே நாள் அங்கும் தேர்தல் நடந்தது. இப்போ அந்த 50 தொகுதிகளுக்கான கவுண்டிங் நேற்றைக்கு காலை 6 மணிக்கு தொடங்கியது. கவுண்டிங்ல பாத்தீங்கன்னா 36 தொகுதிகள்ல 50க்கு 36 தொகுதிகள்ல பிஜேபி லீட் பண்ணியது. பிரமாதமா ஜெயிச்சிருக்காங்க. அந்த 36 ஏற்கனவே அன்அப்போஸ்டா ஜெயிச்ச அந்த 10, இதை ரெண்டையும் கூட்டினால் 46 தொகுதிகள். சோ 46 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்று இமாலய சாதனையை படைத்திருக்கிறது. இந்த அருணாச்சல் பிரதேச ரிசல்ட்டை பத்தி பேசுறப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இது ஆல்ரெடி நேற்றைக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே சொன்னேன், இப்ப போற போக்க பார்த்தா 40க்கு மேல 40, 43 அந்த ரேஞ்சில் பிஜேபி ஜெயிக்கும் போல தெரிகிறது என்று நான் கூறியிருந்தேன். இப்ப அது போலவே 46 தொகுதிகளில் பிஜேபி ஜெயித்திருக்கிறது. 60க்கு 43 தொகுதிகளில் பிஜேபி வெல்லும் போல தெரிகிறது. அல்ல 10ல வென்றாச்சு. இல்ல அன்னபோஸ்டா ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்ல அருணாச்சல் பிரதேசனுடைய முதல்வர் பெமா காண்டுவும் ஒருவர். சோ இது பல மெசேஜை கொடுக்குது. இப்ப இது பக்கத்துல இருக்கக்கூடிய சிக்கிம்ல அங்கேயும் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அங்க மொத்தம் 32 தொகுதி. அங்க எப்போதுமே மாநில கட்சிகளுக்கு இடையில் தான் போட்டி இருக்கும். அங்க பிரதானமான மாநில கட்சிகள் அப்படிங்கிறது 2. ஒன்னு சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா, இன்னொன்னு சிக்கிம் ஜனநாயக முன்னணி அப்படிங்கிற கட்சி. இந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் மொத்தம் 25 ஆண்டுகள் தொடர்ந்து சிக்கிமில் ஆட்சி செலுத்தி வந்தது. இப்ப சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அது ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. 32 தொகுதியில 31 தொகுதிகளில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வெற்றி பெற்று இருக்கிறது. அபாரமான வெற்றி. வெற்றினா எப்படின்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வெற்றின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி. 32ல 31. ஒரே ஒரு தொகுதி சிக்கிம் ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்திருக்கிறது. இங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா இந்த தேர்தலுக்கு முன்பு வரை பிஜேபியுடன் கூட்டணியில் இருந்த கட்சி. தொகுதி பங்கீட்டுல ஒரு இழுபறி ஏற்பட்டது. அந்த இழுபறியின் காரணமாக அது கோபித்துக் கொண்டு பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்தது. வெளியே இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கூடுதல் ஹைலைட் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் நோட்டாவுக்கும் கீழே வாக்குகளை பெற்றிருக்கிறது. நோட்டாவுக்கு 0.99% ஓட்டு கிடைச்சது. காங்கிரஸுக்கு 0.32% ஓட்டு கிடைச்சது. சோ காங்கிரஸ் பெற்றது 0.5% சற்று கம்மியாக அது வாக்குகளை பெற்றிருக்கிறது.
இது எல்லாம் டோட்டலா வச்சு பார்க்குறப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து கவனிக்கணும். இப்ப இதுக்கு இந்த தேர்தலுக்குள்ள சில மாதங்களுக்கு முன்பு 5 மாநில தேர்தல் நடந்தது. அந்த 5 மாநில தேர்தல்ல மிசோரமும் ஒண்ணு. மிசோரம்ல பாத்தீங்கன்னா என்டிஏ தான் அங்க வெற்றி பெற்றது. அங்கேயும் காங்கிரஸ் ஜெயிக்கல. சோ இப்ப ரீசெண்டா பார்த்த ஒரு 3 வடகிழக்கு மாநிலங்கள், மிசோரம், இப்போ அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் சிக்கிம், இது எதுலையும் காங்கிரஸ் எந்த வெற்றியும் பெறவில்லை. இப்போ இந்த இடத்துல நாம ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க பெருசா ஊதி பிரம்மாண்டம் ஆக்கினாங்க இல்லையா மணிப்பூர் இஷ்யூ, அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். மணிப்பூர் இஷ்யூவை ஒரு பெரிய தேசிய பிரச்சனை மாதிரி ஆக்கி அதுல ஒரு மைலேஜ் எடுக்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டார். ஆனால் என்ன பரிதாபம் அவங்களுக்கு அப்படின்னா, அந்த மணிப்பூர் இஷ்யூ வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ளேயே எடுபடல. அருணாச்சல் பிரதேஷ்ல எடுபடல, மிசோரம்ல எடுபடல, சிக்கிம்ல எடுபடல. சோ மணிப்பூர் இஷ்யூக்கு வடகிழக்குலேயே எந்த டிராக்ஷனும் இல்லைன்னா அகில இந்திய அளவுல, தேசிய அளவுல என்ன டிராக்ஷன் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எதை இஷ்யூ ஆக்குறது, எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எதை சொன்னா மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்குல்ல, ஒரு எலெக்ஷனியரிங் சார்ந்த ஒரு விஷன், அதுல எதிர்க்கட்சிகள் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கின்றன. அவங்க அவங்களுக்கும் இப்ப மோடிக்கு இடையில இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, மோடி மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கிறார். அதாவது மக்களில் ஒருவராக மாறி மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மக்களுக்கு எது திருப்தி தரும் அப்படின்னு பார்க்கிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எது விருப்பமோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்காங்க, அதை மக்கள்கிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க, இந்த மணிப்பூர் இஷ்யூ பெருசாக்கிட்டா அவ்வளவுதான், உடனே இந்தியாவே கதி கலைங்கிறோம், எல்லாமே பிஜேபிக்கு எதிராக திரும்பி, இவர்களாக கற்பனை. உண்மையிலேயே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் மக்கள் பெருசா எடுத்துப்பாங்களா? இது மக்கள்கிட்ட போய் சேருமா? இதனால பிஜேபியின் மீதான பாசத்தை மக்கள் விட்டு விடுவார்களா? இதெல்லாம் பற்றி எந்த கவலையும் இல்லை. அதாவது மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயே பாக்குறது இல்லை. இதே போலதான் இப்ப வந்திருக்க எக்ஸிட் போல் எல்லாம் பாருங்களேன். நீங்க ராகுல் காந்தி நான் ஆட்சிக்கு வந்தா 1 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அது உண்மையிலே மக்களை ஈர்த்துன்னா இந்த என்டையர் எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் காங்கிரஸ்க்கு ஃபேவரபிளா இருந்திருக்கணும். ஏதாவது நடந்ததா? மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்களுக்கு சிந்திக்கவே தெரியல. அதே நேரத்தில் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மோடி சிந்திக்கிறாரு. அவரும் மாசம் மாசம் டெபாசிட் பண்ணுகிறார், 2000 வருஷத்துக்கு 6000 டெபாசிட் பண்ணுகிறார். அதுதான் சாத்தியம். மக்கள் சாத்தியமானதை நம்புவார்கள். ரொம்ப பெரிய தொகையா இருந்தாலும் சாத்தியமற்றது என்றால் 1 ரூபாய் அளவுக்கு கூட அதை மதிக்க மாட்டார்கள். இப்ப மக்களை ஈர்க்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா வருஷத்துக்கு எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க களமாடுங்க, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு டெபாசிட் காலியாகும். மக்கள் நம்ப மாட்டார்கள். மோடிக்கும் மற்ற கட்சிகளுக்கு இடையிலான வித்தியாசம் இதுதான். ஸோ எனிஹோ அருணாச்சல் பிரதேஷ்ல ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸ் சக்சஸ பிஜேபி பெற்றிருக்கிறது. இது 4ஆம் தேதி வரப்போகும் வெற்றிக்கான கட்டியம். இத்தனைக்கும் அருணாச்சல் பிரதேஷ்ல 83% வாக்குகள் பதிவாகின. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இப்போ பதிவு செய்திருக்கிறது. ஆந்திரத்தில் நாயுடு ஆட்சி உறுதியா? திட்டவட்டமா சந்திரபாபு நாயுடு என்டிஏவின் முதல்வராக பதவியேற்பார் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. அதாவது ஆந்திரத்தில் இருக்கிற மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 175, மெஜாரிட்டிக்கு தேவை 88. இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்டிஏவுக்கு 98ல இருந்து 120 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு 55ல இருந்து 77, காங்கிரஸுக்கு 0ல இருந்து 2 தொகுதிகளும் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறது. மெஜாரிட்டிக்கு தேவை 88. இப்ப என்டிஏவுக்கு 98 தான் பாட்டம் லைன், மினிமம் 98 ஜெயிச்சிடும். அப்போ என்டிஏவுக்கு மெஜாரிட்டி கிடைத்து விடுகிறது. மேக்சிமம் 120 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒவ்வொரு கட்சியும், அதாவது என்டிஏவுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட் பார்ட்டிஸ் ஒவ்வொன்றும் எவ்வளவு தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கை
ஆக்சிஸ் மை இந்தியா நமக்கு தெரிவிக்கிறது. அதுக்கு முன்னால அங்க என்டிஏ சார்பில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கு தேசம் 144 தொகுதிகளிலும், நடிகர் பவன் கல்யாணுடைய ஜனசேனா 21 தொகுதிகளிலும், பிஜேபி 10 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இப்போ 144 தொகுதிகளில் போட்டியிடுகிற தெலுங்கு தேசம் 78 96 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. 21 தொகுதிகளில் போட்டியிடுகிற ஜனசேனா கட்சி 16 18 தொகுதிகள் வரை ஜெயிக்கும் என்று தெரிகிறது. பிஜேபி 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதுல 4 6 சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. சோ இந்த என்டிஏ பார்ட்னர்ஸுக்குள்ள ஒரு பெரிய லாபத்தை, ஒரு ஜாக்பாட்டை பவன் கல்யாண் பெறப்போகிறார் என்று தெரிகிறது. அவருக்கு அந்த கோஸ்டல் ஏரியால ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு, அவருடைய கம்யூனிட்டி சார்ந்து. இந்த தடவை சந்திரபாபு நாயுடு பண்ணியிருக்கக்கூடிய டாக்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாக்டிக்ஸ். அதை கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். இதுல பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 44% வாக்குகள் கிடைக்கிறது. அப்படித்தான் ஆக்சிஸ் மை இந்தியா பிரிடிக்ட் பண்ணுகிறது. ஆனால் இது கடந்த தேர்தலில் பெற்றதை விட 6% குறைவு. என்டிஏவை பொறுத்தவரை தெலுங்கு தேசத்துக்கு 42% வாக்குகள் தான் கிடைக்கும். ஆனால் பவன் கல்யாணுடைய ஜனசேனாவுக்கு 7% வாக்குகள், பிஜேபிக்கு 2% வாக்குகள் கிடைக்கின்றன. அப்படித்தான் ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. சோ டோட்டலா என்டிஏ கூட்டணிக்கு 51% வாக்குகள் கிடைக்கிறது. சோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை விட தெலுங்கு தேசம் கட்சிக்கு 2% வாக்குகள் குறைவாக இருந்தாலும் கூட்டணி பலத்தால் ஆட்சியை பிடிக்கிறார் சந்திரபாபு நாயுடு. காங்கிரசுக்கு 2% வாக்குகள் தான் கிடைக்கும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் தெரிவிக்கிறது. இது கடந்த தேர்தலை விட 1% அதிகம். சோ இந்த தடவை அநேகமா காங்கிரஸ் மீண்டும் ஆந்திரத்துல வேரோடு வேரடி மண்ணோடும் சாய்க்கப்படும் என்று நாம் சொல்லலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்தியா டுடே டிவிக்கு பேட்டி அளித்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய டைரக்டர் பிரதீப் குப்தா ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி மிகப்பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய இலவச திட்டங்கள் அப்படி இப்படின்னு அறிவித்து கிட்டத்தட்ட ஆந்திரத்தினுடைய கஜானாவியை காலி செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்தும் ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் தோற்கிறார்? அதுக்கு பிரதீப் குப்தா என்ன பதில் சொல்றாருன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி செய்த அரசியல் ரீதியான மிகப்பெரிய தவறு போன ஆண்டு செப்டம்பர் மாதம் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்தது. அவரை கைது செய்தது ஆந்திர அரசியல் ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. அந்த தவறை ஜெகன்மோகன் ரெட்டி செய்திருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகீழாக மாறியது. சந்திரபாபு நாயுடுவும் இந்த தடவை எப்படியாவது ஜெகன்மோகன் ரெட்டியை பழிவாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணிக்காக ரொம்ப கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். எப்படியாவது பிஜேபியுடன் கூட்டணி வைத்து என்டிஏவுக்குள் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல சந்திரபாபு நாயுடு ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தினார். இதை பிஜேபியும் புரிந்து கொண்டது. அதன் அடிப்படையில ஒரு அருமையான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியின் பலத்தால் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடிக்கிறார் அப்படின்னு பிரதீப் குப்தா தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மத்தியில இன்னொன்னையும் சொல்லணும். கடந்த மாதம் புகழ்பெற்ற வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், ஜெகன்மோகன் ரெட்டி இந்த முறை தோற்பது உறுதி, சந்திரபாபு நாயுடு முதல்வர் ஆவார் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். இப்ப பிரசாந்த் கிஷோர் கணிப்பின் படித்தான் ஆந்திர தேர்தல் முடிவுகள் வரும் என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில ஆந்திர சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பா சாணக்கியா, டுடேஸ் சாணக்கியா தன்னுடைய எக்ஸிட் போல் முடிவுகளை தெரிவித்திருக்கிறது. அதன்படி என்டிஏவுக்கு 110 120 சீட்டும், ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 55 முதல் 65 சீட்டும், காங்கிரசுக்கு 0 கிடைக்கும் என்று சாணக்கியா சொல்லுகிறது. சோ மோரர்லஸ் ஆக்சிஸ் மை இந்தியாவும் சரி, அதே போல டுடேஸ் சாணக்கியா ஒரே விதமாகத்தான் கருத்தை தெரிவித்திருக்கின்றன. இது தவிர்த்து மற்ற ஏஜென்சிஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அது எல்லாம் நேற்றைக்கே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்.
அதனால அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒடிசாவில் என்னவாகும்? ஒடிஷால ஒரு இழுபறி இருக்கும் என்று எக்ஸிட் போல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அது கொஞ்சம் நம்பகமான எக்ஸிட் போல் முடிவு. அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பிஜேபிக்கு 62 80 சீட்டும் பிஜு ஜனதா தளத்துக்கு 60 80 சீட்டும் கிடைக்கும் என்று கூறுகின்றன. ஆக்சுவலா ஒடிஷால இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 147. சோ 74 தொகுதிகள் எடுத்தால் அது மெஜாரிட்டி. இப்போ பிஜேபிக்கு சரி பிஜு ஜனதா தளத்துக்கும் சரி மெஜாரிட்டிக்கு கீழே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட கொடுக்குறாங்க. பிஜேபிக்கு 62 to 80, பிஜு ஜனதா தளத்துக்கு 62 to 80. சோ 2 50-50, காங்கிரஸுக்கு 5 to 8 இந்த ரேஞ்சில் நிற்கிறது. ஒருவேளை இப்படித்தான் ரிசல்ட் உண்மையிலே வரும்னா அப்ப எப்படி கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னு தெரியல. என்னன்னா 74 சீட்டு இருந்தால் மெஜாரிட்டின்னு சொன்னேன். ஒருவேளை காங்கிரஸ் ஒரு 8 சீட்டு 7 சீட்ல ஜெயிச்சால் இப்ப காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைக்க பிஜு ஜனதா தளம் முயற்சி செய்யுமா? பட் அப்படி முயற்சி செய்தால் கூட அது ஒர்க் அவுட் ஆகும் போல தெரியல. ஏன்னா இவங்க பாட்டம் லைன் 62ன்னு சொல்றாங்க, காங்கிரஸ் பாட்டம் லைன் 5 to 8ங்கிறாங்க. இப்ப 62 plus 5ன்னு வச்சுக்கோங்களேன், 67 தான் வரும். மெஜாரிட்டிக்கு தேவை 74. அப்ப என்ன செய்ய போறாங்க, என்ன ஒன்னும் புரியல. ஒருவேளை காங்கிரஸ் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி அதே நேரத்துல பிஜேபியும் பிஜு ஜனதா தளம் 50-50ங்கிற மாதிரி கரெக்டா இருந்தா அது ஒரு ஆட்சி அமைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அதுக்காக உடனே இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் அந்த பக்கம் போய் அதனால ஆட்சி அமைப்பாங்களா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏன்னு வெளியில போனா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழப்பார். சோ ஒரு பெருமளவு எம்எல்ஏக்கள் அப்படியே மொத்தமா ஷிஃப்ட் ஆக வேண்டி இருக்கும். அதெல்லாம் நடக்குமா? இல்லாட்டி மக்கள்கிட்ட இன்னொரு தேர்தலை திணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஜு ஜனதா தளம் பிஜேபியும் ஒரு கருத்தொற்றுமை கீழே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு கீழே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பார்களா? இப்படி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டயத்துல பிஜேபியும் பிஜு ஜனதா தளமும் ஒரே கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். இன்னைக்கு தான் எதிரும் புதிருமா இருக்காங்க. இப்ப கூட இந்த தேர்தலின் போது கூட தேர்தலுக்கு முன்னால பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி வைக்க முடியுமா என்று பிஜேபி முயற்சி செய்தது. சோ அந்த அளவுக்கு பிஜு ஜனதா தளோட பிஜேபி நெருங்கி வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ அப்படி கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது என்னங்கிறது போக போக பார்க்கணும். இதுல வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை பிஜேபிக்கு 42% கிடைக்கும் என்று ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் தெரிவிக்கிறது. இது கடந்த தேர்தலை விட 10% அதிகம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிஜு ஜனதா தளத்துக்கும் 42% கிடைக்குங்கிறாங்க. ஆனால் அது கடந்த தேர்தலை விட 3% குறைவு. காங்கிரசுக்கு 12% வாக்குகள் கிடைக்கும் என்று அந்த எக்ஸிட் போல் கூறுகிறது. இது கடந்த தேர்தலை விட 4% குறைவு. சோ எல்லா கட்சிகளும், பிரதான கட்சிகள் எல்லாமே 2019 தேர்தல் காட்டிலும் குறைச்சு வாங்குறப்போ பிஜேபி மட்டும் கடந்த தேர்தலை விட 10% கூடுதலாக வாங்குகிறது. இதுதான் பிஜேபியுடைய வளர்ச்சி. இதுல ஆக்சிஸ் மை இந்தியா தவிர வேற ஏஜென்சிஸ் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப ஜன் கி பாத் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு 44 72 சீட்டு கிடைக்கும், பிஜு ஜனதா தளத்துக்கு 68 93 சீட்டு கிடைக்கும், காங்கிரஸுக்கு 6 to 9 கிடைக்கும் என்று ஜன் கி பாத் கூறுகிறது. பிரகதிவாதி அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஜேபிக்கு 41, பிஜு ஜனதா தள் 94, காங்கிரஸ் 12. நந்திகோஷ் டிவி அப்படிங்கிற ஒரு லோக்கல் சேனல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபிக்கு 11, பிஜு ஜனதா தளுக்கு 117, காங்கிரஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒடிஷால இருக்கக்கூடிய லோக்கல் ஏஜென்சிஸ் எல்லாமே இன் ஃபேவர் ஆஃப் பிஜு ஜனதா தளம் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற ஏஜென்சி 2 பேருக்கு டைட்டா இருக்கு, 50-50 அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். இதுல 2019 என்ன ரிசல்ட் வந்ததுங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும்.
ஒடிஷால இருக்கிற 147 தொகுதிகள்ல 2019ஆம் ஆண்டு பிஜு ஜனதா தளத்துக்கு 112 தொகுதிகளும் பிஜேபிக்கு 23 தொகுதிகளும் கிடைத்தன. இதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா ஒப்பிட்டு புரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிசல்ட் என்ன வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தபால் ஓட்டுகள் எண்ணிக்கை முடிவை அறிவித்த பிறகே வாக்கு எண்ணிக்கை தொடங்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனரே. அதாவது நேற்றைக்கு கிண்டி கூட்டணியின் சார்பில் ஒரு குழு தேர்தல் ஆணையத்துக்கு சென்று ஒரு கடிதத்தை தந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா, தபால் ஓட்டுகளை ஃபர்ஸ்ட் எண்ணி அதனுடைய ரிசல்ட்டை சொல்லிடணும், சொன்னதுக்கு அப்புறம் தான் கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இந்திய கூட்டணி தெரிவித்திருக்கிறது. இதுல என்ன இந்திய கூட்டணிக்கு லாபம்? எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன சொல்லிட்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா வரப்போற ரிசல்ட் பல மாதங்களுக்கு முன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது எதுவுமே அதிசயம் கிடையாது. ஆனால் என்ன நோக்கத்துக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக இந்திய கூட்டணி தபால் ஓட்டை மெனக்கட்டு வலியுறுத்துறாங்க? தபால் ஓட்டு ரொம்ப இழுபறியா இருக்கக்கூடிய, ஒரு 10 ஓட்டு இல்லாட்டி 100 ஓட்டு முன்ன பின்ன இருக்கக்கூடிய தொகுதிகளில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ தபால் ஓட்டுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் உண்டு. ஒரு எம்பி எலெக்ஷன்ல தபால் ஓட்டு என்ன ரோல் பிளே பண்ண முடியும்? அப்படிங்கிறப்ப ஏன் இந்த தபால் ஓட்டுங்கிறத எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்துகிறார்கள்? திடீர்னு அதை ஒரு ஆயுதமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, அது ஏன்? அதை ஃபர்ஸ்ட் கிளப்பினது டிஎம்கே. டிஆர் பாலு பேச ஆரம்பிச்சார். நேற்றைக்கு அவங்க தேர்தல் ஆணையம் அலுவலகத்துக்கு சென்ற குழுவில் டிஆர் பாலு இருந்தார், அபிஷேக் மனு சிங்வி இருந்தார், சீதாராம் யெச்சூரி இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் போய் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன நோக்கம்? அதாவது இதுல ரொம்ப ஒரு சீப்பான ஒரு மலிவான நோக்கம் இருக்கு. அது என்னங்கிறது சொல்றேன். ஃபர்ஸ்ட் தபால் ஓட்டுகளை எண்ணி அதோடைய ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா, இந்த இந்திய கூட்டணி தலைவருடைய ஒரு அனுமானம் என்ன அப்படின்னா, அப்படி வெளியிடுறப்போ தேசம் முழுக்க முதல்ல எடுத்த எடுப்புல இந்திய கூட்டணி லீடிங் எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு இப்பவும் கூட ஃபைனலா மக்கள் என்ன தீர்ப்பு தர போறாங்க அப்படிங்கறத பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. மீடியால நம்மளுடைய பிரசன்ஸ் என்ன விதமா இருக்கணும், மீடியால நாம் எப்படி ஒளிபரப்பப்பட வேண்டும் அப்படிங்கறத பத்தி அவர்களுக்கு அக்கறை. சோ மீடியால தேசம் முழுக்க ஃபர்ஸ்ட் இந்த தபால் ஓட்டு எண்ணிக்கைங்கிறப்போ நாடு முழுக்க இந்திய கூட்டணி லீடிங்னு வரும். அது அவருடைய கற்பனை அப்படி வரும். அப்படிங்கிறப்போ இந்திய கூட்டணிக்கு சார்பான ஒரு ட்ரெண்ட் அமைஞ்சது போன்ற ஒரு தோற்றம் உருவாகும் அப்படின்னு இந்திய கூட்டணி தலைவர்கள் நம்புகிறார்கள். அதை தொடர்ந்து ஒரிஜினலா அந்த ஓட்டுல கவுண்ட் பண்றப்ப எல்லாமே மாறி போகும். அது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ ஒரு இன்டர்பிரேஷன் அவங்க வைக்கலாம். பாருங்க, எடுத்த எடுப்புல ஆரம்பத்துல இந்திய கூட்டணி லீட் பண்ணிச்சு. அவ்வளவு தூரம் லீடா போய்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எப்படி இந்த கவுண்டிங் ஆரம்பிச்சது மாறிட்டு. இது யார் செய்த சதி? சோ நீங்க பாருங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பதிவான விஷயத்தை எண்ணுகிற போதுதான் பிஜேபி லீடிங்க்கு வருது. அது இல்லாமல் வெளியில இருக்கிற ஓட்டுகளை என்ன யாரு லீட் பண்றா? சோ இதன் மூலம் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலம்தான் பிஜேபி ஜெயித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒண்ணு கொண்டு போகலாம். இது இந்திய கூட்டணியை சார்ந்த அறிவுஜீவிகள், அறிவாளிகளுடைய ஐடியா. எப்படி பாருங்க, எவ்வளவு மலிவான சிந்தனை. இப்படியெல்லாம் சொல்லி, இப்படியெல்லாம் சால்ஜா பட்டி, இந்த மாதிரிலாம் தன்னை கட்டி, இப்படிலாம் காரணத்தை சொல்லிட்டு அவனை மக்கள் நம்பிடுவாங்களா? நம்புவாங்கன்னு அவங்க பாவம் நினைக்கிறாங்க. இந்த இதுக்கு முன்னால கூட இதே போல ஒரு மலிவான சிந்தனை ஒண்ணு இருந்தது. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. 2021 சட்டப்பேரவை தேர்தல். அந்த சட்டப்பேரவை தேர்தலில் கவுண்டிங்கு முதல் நாள் நிறைய இடங்கள்ல டிஎம்கே காரங்க மொட்டை மாடிக்கெல்லாம் போய், யார் யார் வீட்டு மொட்டை மாடிக்கலாமோ ஏறி போய் அங்க இருந்து ஆண்டனாவை இப்படி அப்படிலாம் வளைச்சுகளெல்லாம் திருப்பினாங்க. பல பேருக்கு நினைவுல இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? அது எந்த இடங்கள்ல திருப்பினாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ், வீடுகள், அதுல ஏறி அவங்க ஆண்டனாவை கழட்டி வைக்கிறது, ஆண்டனாவை திருப்பி வைக்கிறது, வளைக்கிறது, என்னவோ ஒரு செயற்கையா ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னா, இந்த ஆண்டனா அதெல்லாம் பக்கத்துல இருந்தா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு இந்த ஆண்டனா வழியா
ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பதிவாகி இருக்கிற ஓட்டை மோடி மாத்தி வச்சிருவாராம். அந்த பொட்டிக்குள்ள இருக்க ஓட்டை மோடி மாத்திருவார் அப்படிங்கறதுனால அப்படி இப்படிலாம் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணாங்க. கடைசியில ரிசல்ட் டிஎம்கேக்கு சாதகமா வந்ததுக்கு பிறகு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி அவர்கள் பேசவே இல்லை. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, டிஎம்கே ஆட்சியில மாநில தேர்தல் ஆணையம் நடத்தின உள்ளாட்சி தேர்தலே அவர்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நடத்தினாங்க. அது அதை விட வேடிக்கை. அதனால இது எப்படின்னா, இப்ப தேர்தல்ல தாங்கள் தோற்றதுக்கான காரணங்களை பில்டப் பண்ணுவதற்காக செய்யப்படுகிற ஒரு திட்டம். அவ்வளவுதான். இதை மக்கள் முன்னாலே புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இதை இவ்வளவு சொல்லுகிறேன். இது இவ்வளவு ஒரு மலிவான ஒரு சீப்பான ஒரு ஐடியா. சோ இதை சமிங்க பண்ணா இப்படி புரிஞ்சுக்கலாம். தேர்தல் தோல்விக்கு காரணம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற பழைய பல்லவியை அவர்கள் கொண்டு நிறுத்த போகிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை தபால் ஓட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது எதிர்க்கட்சி. அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமா அவர்களுக்கு சாதகமான ஒரு சில மாநிலங்கள்ல மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றால் அதுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், இல்லாட்டி அவங்களுக்கு தான் வெளிச்சம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.